ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 11. நம்ம ஹீரோ வழக்கம் போல எதையோ குக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பாவும் மற்றவங்களும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேசி எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எல்லாம் மசில்ஸ் இருக்கும் அப்படின்னு ஷீட் சொல்றான். அதுதான் இல்ல நம்ம ஹீரோ காமிக்கிறான். நம்ம ஹீரோ கை சாஃப்டா தான் இருக்கு. நான் பண்ற ஒர்க் அவுட்லாம் என்னோட மசில ஸ்ட்ராங் ஆக்காம பாத்துக்கிடும். ஸ்லோ டெச் மசில் வைமர்னு சொல்லுவாங்க. சோ நான் ஒர்க் அவுட் பண்றது மூலியமா எனக்கு ஆர்ம்ஸ் வராது. அண்ட் மசில்ஸ் வரணும்னா அதுக்கு நீங்க டயட் இருக்கணும். இதுல புரோட்டீனே கிடையாது, கேலரிஸ் மட்டும் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோ அப்பா திட்டுறாரு. ஜீனியஸ் பார்ட்டி சேவா இருந்தனா ஹேண்ட் ஆஃப் ஸ்வீட்டை கிரியேட் பண்ணணுங்கிறது தான் என் ட்ரீமா இருந்தது அப்படின்னு நம்ம ஹீரோவோட ரீஇன்கார்னேஷன் கதையை சொல்றாங்க. வார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. பார்டர்லேண்ட்ல இருக்கிற லோடு ரூட் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நினைச்ச மாதிரி பெரிய லெவலுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எதுவும் வரலன்னு சொல்லுவோம். இப்படியோ கார்ல செக்கிட்டையும் மத்தவங்க கிட்டயும் அவன் ஹெல்ப் கேட்டு நம்ம ஆர்மியோட சைஸ் கம்மி தான் தெரிஞ்ச அப்புறம் அவன் ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்லுவான். இதுலயே ஹவுஸ் ஹியூபரிக்கா எல்லாரும் அவமானமா பார்ப்பாங்க அப்படின்னு லோடு ரூட் சொல்லுவான். அது மட்டும் இல்ல, கார்ல செக் கூட இவருக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிதானே சோல்ஜர் கேட்குமோ. அது மட்டும் கிடையாது, ஹியூபரிக் பொறுத்திருந்து பாரு, இதுல நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு லோடு ரோட் நினைக்கிறேன். எல்லாரும் இப்பதான் ரிப்போர்ட் வந்திருக்கு, கார்ல செக்கோட பேருன்னு இதுல கலந்துக்கிட்ட போறான்னு சொல்லுவோம். லோடு ரோட் வில்லத்தனமா சிரிக்கிறான். ஹீரோ ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணி இருக்கான். லிக்ரிஷ் அந்த இடத்துக்கு வர, உன் ஃபேஸ் சரியில்லையே என்னாச்சு அப்படின்னு கேட்கிறா. ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் அதே மாதிரி தான் வார நினைச்சு கவலையா இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் லேண்டுக்காக அடிச்சுக்கிடாம ஒத்துமையா இருந்து ஸ்மைலோட வாழ்ந்தா நல்லா இருக்கும்ல. அவங்க எல்லாரும் வார் பண்றதுக்கு பதிலா டேஸ்டான ஸ்வீட்ஸை பண்ணலாம். அதை சாப்பிடும்போது ஒவ்வொருத்தவங்க முகத்திலயும் ஸ்மைல் வரும். உலகத்துல இருக்கிற எல்லாரும் இப்படி பண்ணா ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு லிக்ரிஷ் நினைக்கிறா. நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க லிக்ரிஷ், எல்லாத்தையுமே நீ ஹாப்பியாக்கு நானும் என் பெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கூடிய சீக்கிரமே கோட்ஸ் வந்துடும். கோட் சீஸை வச்சு நான் உனக்கு கேக் பண்றேன். நிறைய எதிர்பார்ப்புகளோட இருக்கு. அந்த லெவலுக்கு அது ஒர்த்தா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது கோட்ஸ் எல்லாம் வேற ஒருத்தங்களுக்கு வித்துட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கும். அவருக்கு வைக்கலன்னு என்ன கொண்டுருவன் மிரட்டி வாங்கிட்டாருன்னு மெர்ச்சன்ட் சொல்றான். இப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு வைக்கிறதுக்கு பேரு சீட்டிங் தான், அதுக்கு பேரு திருட்டுன்னு அர்த்தம் ஷீட் சொல்றான். வாரனால ஒருவேளை அவங்க வில்லேஜ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா சோ அவங்களுக்கு கண்டிப்பா தேவைன்னு மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவோம். யார் அதை பண்ணது நம்ம ஹீரோ அப்பா கேட்கிறாரு. பேரண்ட் லோன்ஸ் வாஷ்னு சொல்லுவோம். நியூவர் நோபல் ஃபேமிலி கிட்ட அவனுக்கு பிரச்சனை பண்றதே வேலை அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. நடக்க போற இந்த வார்ல மார்க்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட சிட்டி அடிப்பட வாய்ப்பு இருக்குதான். அவரோட வில்லேஜ் அவர் பாதுகாக்கணுங்கிறதுக்காக வாங்கிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு தான். இவன் அவர் காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் நம்ம ப்ராடக்ட்னு இவங்க யோசிக்கவும், வேறனாவது காரனாவது நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். எனக்கு கோட் மில்க் சீஸ் எல்லாம் வேணும், இப்பவே போய் அவன்கிட்ட பேசுறேன்னு நம்ம ஹீரோ போகவும், பேசி இப்ப போனாலும் வார காரணமா காட்டி அதை திரும்ப தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இவன் அவர் பண்ணது தப்பா இருந்தாலுமே எல்லாத்தையும் அவர் காசு கொடுத்தா வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். இருந்தாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நீ எப்படி போனாலும் அவங்க நம்ம கோட்ஸை திரும்ப தர போறது இல்ல. அண்ட் அவர் ஒரு பேரங்கிறதுனால இன்னொரு பெரிய நோபல் சப்போர்ட் இல்லாம நம்மளால அவங்கள எதிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்லுவோம். ஆனா நம்ம ஹீரோக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா லிக்கரிஷ் வேற அந்த கேக்கு சாப்பிட ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருந்தா. என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்குவோம், ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்கு. வார் நடக்கும்போது நமக்கு சப்ளை கிடைக்கும்னு சொல்லுவோம். அதேதான், வார்ல நம்மளும் கலந்துக்கிட்டோம்னா வார் டைம் ப்ரொவிஷன்ல நமக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். பேரன் லோஷ்வர் கண்டிப்பா வாருக்கு பெருசா இந்த சப்போர்ட் கொடுக்க மாட்டான். சோ மார்டல் இதுல கலந்துக்கிட்டா நமக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஷீட் சொல்றான். லிக்கரிஷோட ஃபியான்சிவா பேச அந்த இடத்துக்கு போறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். பொறுத்திருந்து பாடுறா, பேரன் லூன் வாஷ் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப போருக்கு கிளம்புறான். ஹீரோவா அவங்க அப்பாவும் லீட் பண்றாங்க. லசாஜா நீக்கோ ரிட்டைனர்ஸா போறாங்க. அதுல ஃபுட் சோல்ஜர்ஸையும் இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. நானும் கூட போயிருந்தா நல்லா இருக்கும்னு மார்க் சொல்லுவோம். உன்னால பிரச்சனை தான் வரும் லோமி சொல்றா. கண்டிப்பா போய் தான் ஆகணுமா நம்ம ஹீரோ அம்மா யோசிக்கவும், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதான் ஷீட் கேட்கறான். கவலைப்படாத லிக்ரிஷ், அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு லிக்ரிஷ் அவங்க அம்மா சமாதானப்படுத்துறாங்க. என்னானாலும் சரி, என் கோட்ஸ் நான் திரும்ப அடைவேன், சீஸ் கேட்க செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன ஒரு அழகு அப்படின்னு ஸ்குவால் பார்க்கவும், நான் நேர்ல இருக்கும்போது எதுக்கு என் போட்டோவை பாக்குறீங்கன்னு பெட்ரா கேட்கறா. நேர்ல நீ ரொம்பவும் அழகு, அது என் மனசு தாங்கணும் அதான் போட்டோ வச்சு ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன ஒரு அழகு அப்படின்னு ஸ்குவால் பார்த்துட்டு இருக்கான். போய் சொல்லி பொண்ணுங்க மனசு எப்படி கவுக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஹியூபரிக் சொல்ல போனா உண்மையை தான் சொன்னேன்னு ஸ்குவால் சொல்றான். அப்ப அவரை டீஸ் பண்ணாதீங்கன்னு பெட்ரா சொல்றா. லோடோட மெயின் ஃபோர்ஸ் வந்துட்டாங்க அண்ட் அவங்க டோட்டல் ஆர்மி 10,000 தான் சொல்லுவோம். அப்படின்னா எனக்கு ஹெல்ப் தேவையில்லான்னு நினைக்கிறேன். லார்ட் ஸ்குவால், நீங்க விருப்பப்பட்டா ஃப்ரண்ட் லைன் டிஃபென்ஸ் பண்றீங்களான்னு கேட்கவும், பேக்கப் இல்லாம இதை பண்ண வேணாப்பா அப்படின்னு சொல்லி பெட்ரா சொல்றா. பெட்ரா, நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன்னு அவங்க அப்பா சொல்லுவோம். பெட்ரா வருத்தப்படுறா. மை லார்ட், என்னோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இதுல கலந்துக்கிடுறேன். பெட்ரா, கவலைப்படாத, எனக்கு எதுவாகாது அப்படின்னு ஸ்குவால் சொல்றான். சார், அட்வான்ஸ்ட் யூனிட் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். சார், இப்படியே போனா நம்ம ஆளுங்க ரொம்பவே டயர்ட் ஆயிருவாங்க. 6 லட்சம் ஆர்மி வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மொத்தமா தான் பிளான் போட்டிருக்கேன். நம்மளோட மெயின் கோலே ஹியூபரிக் அண்ட் கார்லச்சக்கோட அலையன்ஸை நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அது எப்படின்னு கூட இருக்கவன் கேட்கறான். கார்லச்சக்கோட மேன்ஷன்ல தான் டியோக்கோட பேரா இருக்கான். கண்டிப்பா அவனை வாருக்கு ஃப்ரண்ட் லைன்ஸ்ல அனுப்பினாலும் சேஃப் ஜோனுக்கு தான் அவன் அனுப்பி வைப்பான். நான் டியோக்கோட பேரனை ரிஸ்க்ல விடக்கூடாதுன்னு கார்லச்சக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு ஆம்புஷ் பண்ணி அந்த பேரனை போட்டு தள்ளுறோம். டியோக்கோட சப்போர்ட்
சப்போர்ட் அதுக்கப்புறமா ஹியூபரிக்கு இருக்காது. ஹியூபரிக் அண்ட் கார்லச்சக்கோட அலையன்ஸும் இருக்காது. சோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவனை கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் போடுறான். இப்போ வார்ல ஃபைட் பண்றதுக்காக ஸ்குவால் அவனோட டீமோட வந்துட்டு இருக்கான். எதிரி யாருமே அவங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முந்தின நாள் நடந்தது நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா அவங்க அப்பாவும் ஹியூபரிக்க போய் மீட் பண்ணுவோம். நினைக்கிட்டு எனக்காக வார்ல கலந்துக்கிட்ட வந்திருக்கீங்களான்னு கேட்கவும் இல்ல கோட்ஸ்க்காக வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன கோட்ஸ் ஹியூபரிக் கேட்கவும் சும்மா காமெடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். சோ வார்ல யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 30,000 கேள்விப்பட்டேன். பட் இப்பதான் தெரிஞ்சிருக்கு 12,000 தான் மொத்தமா இருக்காங்க. ஒரு 2,000 பேர் இந்த இடத்துல, மத்தவங்க எல்லாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபார்மேஷன் எல்லாம் ஓகே தான், ஆனா ஏதோ தப்பா படுதே நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தானே இருக்கு அப்படின்னு ஹியூபரிக் கேக்குறாரு. இதுதான் ஒரு வாரியர் இன்ஸ்டிங் போல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எதிரியோட டிஃபென்ஸ் ரொம்பவே சாலிடா இருக்கு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் அதுல என்ன பிரச்சனைன்னு ஹியூபரிக் கேட்கவும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுதான் பிரச்சனையே. அவங்க தான் நம்மள அட்டாக் பண்ண உள்ள வராங்க, அப்புறம் எதுக்காக அவங்க டிஃபென்ஸ் ஃபார்மேஷன்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருவேளை நான் எதிரியா இருந்தோம்னா இந்த இடத்துல வீக்கான ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணிருப்பேன். எதிரியோட வீக் ஸ்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா நான் அட்டாக் பண்ணுவேன். சோ இந்த இடத்துல ஒரு ஆம்புஷை கிரியேட் பண்ணுவேன். பாருங்க இந்த இடத்துல தான் உங்க ஆர்மி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் போச்சு இது மோசம் அப்படின்னு ஹியூபரிக் நினைக்கிறாரு. என்னாச்சு நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும் லார்ட் ஸ்குவால நான் அந்த இடத்துக்கு தான் அனுப்பி வச்சிருக்கேன், அவர் பெரிய டேஞ்சர்ல இருக்காரு, அவரோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின்ங்கிறதுனால வீக்கான ஸ்பாட்டுக்கு அவரை அனுப்பி வச்சேன் அப்படின்னு ஹியூபரிக் சொல்லவும் லார்ட் ஸ்குவாலுக்கு வார பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எதிரி டீம் மட்டும் ஆம்பிஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவர் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஸ்குவாலை காப்பாத்தணும்னு இப்போ இவங்க ஃபாஸ்டா அங்க இருந்து கிளம்புறாங்க. லார்ட் ஸ்குவால் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்கவும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம், எதிரிங்க அட்டாக் பண்ண வருவாங்கன்னு சொல்றான். எதிரி ஆளுங்க 20 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவோம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஸ்குவால் ஆர்மியை கூட்டிட்டு போறான். லார்ட் ஸ்குவால் இது ஒரு ஆம்புஷ், எதிரி நமக்கு பின்னாடி இருந்து வராங்க அப்படின்னு சோல்ஜர் ரிப்போர்ட் பண்றான். லார்ட் ஸ்குவால் இப்போ உங்க ஆர்டர் என்னது அப்படின்னு கேட்கவும் ஸ்குவாலோட டீம்ல நிறைய பேர் வெட்டிட்டாங்க, ஸ்குவாலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லார்ட் ஸ்குவால் உங்க ஆர்டர்ஸ் என்னன்னு கேட்கவும் வாங்க ஃபாரஸ்ட் குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். பார்த்தா அந்த இடத்துலயும் எதிரி சோல்ஜர்ஸ் இருக்காங்க. லார்ட் ஸ்குவால் உங்க ஆர்டர் என்ன அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கறான். ஓச்சு அவங்க ட்ராப்ல வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஸ்குவால் பயப்படுறான். ஹியூபரிக்கோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லவும் நீக்கோ நீ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கூட்டிட்டு வா, பேஸ் எதிரிங்களோட சோல்ஜர்ஸ் நீ அட்டாக் பண்ணி ரசாச் நீயா கூட வா அப்படின்னு ஹீரோ அப்பா சொல்றாரு. ஸ்குவாலுமே முடிஞ்ச லெவலுக்கு அந்த சோல்ஜர்ஸ் கூட ஃபைட் பண்றான். இப்ப எதிரி டீம் மொத்தமா இவங்களை சுத்து போட்டாங்க. லார்ட் ஸ்குவால் நம்மளால தப்பிக்க முடியாது, சரண்டர் ஆயிடலாமா அப்படின்னு கேட்கவும் என்னனாலும் சரி உயிரோட திரும்ப வாங்கன்னு பெட்ரா சொல்லியிருப்பா. அவங்களோட ஃபார்மேஷனை பிரேக் பண்ணி எப்படியாச்சும் நம்ம வெளியே போனோம், விட்டு மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு ஸ்குவால் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆரோஸ் வந்து எதிரி டீமை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோவோட டீம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறத அவன் பாக்குறான். லார்ட் ஸ்குவால் இனி நீங்க கவலைப்பட தேவையில்ல, நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்குவாலுக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் இருந்தாலுமே ஸ்குவால் வந்து எதிரி யாருமே மொத்தமா சுத்து போட்டாலுமே அவங்க கூட ஃபைட் பண்ணி அந்த நேரத்திலயும் சரண்டர் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான லீடர் மாதிரி பெர்ஃபெக்டாவும் தைரியமாவும் நடந்துக்கிட்டான். ஒரு வழியா நம்ம ஹீரோ அவங்க அப்பா மத்தவங்க எல்லாம் வந்து இவனை காப்பாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.